ஹே கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஷால்ஸ் வாய்ஸ். உங்ககிட்ட பேசுறது ஷாலு. இந்த வீடியோல நம்ம பாலிகாவதுல எபிசோட் 116 அண்ட் 117ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஏன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க பெர்சன்டேஜ் தான் அதிகம். உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ஓகே கைஸ், இப்ப பாலிகாவதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுல ஸ்டார்டிங் சீன்ல யாரு காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தியை காட்டுறாங்க. ஆனந்தி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஜிகர் வந்து அவங்களை கிட்னாப் பண்ண உடனே போய் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க டிவோர்ஸ்க்கு. இவங்க டிவோர்ஸ்க்கு ஃபைல் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க மாடிபா ஜிகரோட அம்மா அப்பா எல்லாம் வந்து இவங்களை ஆனந்த் வீட்லயே விட்டுட்டு போயிருவாங்க. சோ ஆனந்த் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வீடு, அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வீடு இருக்கும்ல, அங்க வந்து இவங்களை ஸ்டே பண்ண வச்சிருப்பாரு. சோ இப்ப அந்த வீட்டுல தான் காட்டுறாங்க. அப்ப ஆனந்தியோட ஃப்ரெண்டு வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லி உங்களை கோர்ட்டுக்கு அன்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சோ இவங்களும் வந்து சொல்றாங்க இன்னைக்கு எப்படியாச்சும் எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம ஜிகர் வந்து ஆனந்திய வந்து பிடிச்சு வச்சுக்கிறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி வந்து கோர்ட்டுக்கு போலன்னா அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிரும். சோ வந்து ஆனந்திய பிடிச்சு வைக்க ட்ரை பண்றாரு. பட் ஆனந்தி வந்து அவர்கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆறாங்க. பட் ஆனந்திக்கு கொஞ்சம் அடிபட்டுருது. அந்த டைம் யூஸ் பண்ணி ஜிகர் வந்து ஆனந்தி கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கும், இவங்களுக்கு வந்து சின்ன வயசுல கல்யாணம் ஆன போட்டோ, அதை வந்து மாத்தி வச்சிடுறாரு அந்த பேக்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிகர் மட்டும் வந்துடுறாரு கோர்ட்டுக்கு. ஆனா ஆனந்தி வந்து டைமுக்கு வர முடியல, ஏன்னா கேப் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா ஆனந்தி அங்க வராங்க. அப்போ கோர்ட்ல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க ஏன் நீ இவ்வளவு லேட், இந்த மாதிரி லேட்டாலாம் ப்ரொசீடிங்ஸ்க்கு வரக்கூடாது அப்படின்னு. அப்ப வந்து ஆனந்தி சொல்றாங்க என்ன மன்னிச்சிருங்க, நடுவுல வந்து நிறைய தடங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் தாண்டி நான் இங்க வந்திருக்கேன், தயவு செஞ்சு இந்த ப்ரொசீடிங்கை இன்னைக்கே வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. உடனே கோர்ட்லயே வந்து கேக்குறாங்க சரி உன்னோட வாதத்தை நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஆனந்தி வந்து அங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நான் சின்னதுல இருந்தே ஒரு மருமகளா தான் நடந்துகிட்டு இருந்தேன், என்னுடைய அந்த விளையாட்டு பருவமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அதோட ப்ரூஃப் காட்டுமா அப்படின்றாங்க. அப்ப இவங்க கரெக்டா அதுல இருந்து போட்டோ எடுக்கிறாங்க அவங்க பேக்ல இருந்து. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்பதான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஜிகர் வந்து மாத்தி வச்சுட்டான் போல போட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுல போட்டோ மாறிட்டு இருக்கும். இதை பாக்குற நம்ம அட்வொகேட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, ஆனந்தியே இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து ப்ரொசீடிங்ஸ் வந்து தள்ளி வச்சிருவாங்க. சரி போதிய ஆதாரம் இல்லாததுனால நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா அங்க ஆனந்த் வந்து ஆனந்திக்கு வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேஷனா பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீ வந்து மனம் தளர்ந்துராத, கண்டிப்பா உன் பக்கம் வந்து நியாயம் இருக்கு, கண்டிப்பா நம்ம கேஸ் ஜெயிக்கும் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜிகர் வந்து ஆனந்தோட அம்மாவை போய் நல்லா வெறுப்பேத்தி விடுறாரு. ஆக்சுவலி ஆனந்த் பாத்தீங்கன்னா ஒரு அனாதை குழந்தையா இருந்திருப்பாரு, அவங்க அம்மா தான் எடுத்து வளர்த்திருப்பாங்க. சோ வந்து ஜிகர் என்ன மிரட்டுறாருன்னா நீங்க ஆனந்த கண்டிக்கலனா நான் அந்த ரகசியத்தை வந்து ஆனந்த் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்றாரு. இதை கேக்குற பைரவிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆனந்திக்கு வந்து அந்த அட்வொகேட் வந்து அட்வைஸ் பண்றாங்க வேற ஏதாச்சும் சாட்சியத்தை வந்து நீ தேடணும், இந்த மாதிரி சின்ன வயசுல உன் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண யாராச்சும் இருந்திருப்பாங்க, இல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பூசாரி, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருப்பாங்களா ஆனந்தி, அவங்கள கூட்டிட்டு வா சாட்சிக்கு அப்படின்றாங்க. உடனே ஆனந்தியும் யோசிக்கிறாங்க யார வந்து விட்னஸ்க்கு கூட்டிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆனந்திக்கு ஒரு மாதிரி பெயிண்ட் ஆகி அங்க விழுந்துடுறாங்க. சோ டாக்டர் வந்து ஆனந்தியை வந்து செக்அப் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்த வந்து அவங்க அம்மா வந்து ரொம்பவே வந்து கண்டிக்கிறாங்க, இந்த மாதிரி நீ அமெரிக்கா கண்டிப்பா போயிடணும், நாங்க எல்லா ப்ராசஸும் அங்க முடிச்சுட்டு அங்க ஒரு யூனிவர்சிட்டியில போய் நீ ஜாயின் பண்ற, இனிமேல் நீ அமெரிக்கால தான் இருக்கணும், இங்க வராத அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆனந்த் வந்து ரொம்பவே கத்துறாரு, ஏமா நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, சின்னதுல இருந்தே நீங்க இப்படிதான் பண்றீங்க, நான் இங்க ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாரு. இருந்தாலும் பைரவி ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. அப்போ வந்து ஆனந்த் வந்து சொல்லிடுறாரு என்னுடைய பர்த்தோடைய ரகசியம் எனக்கு தெரியும், நீங்க வந்து என்னோட அடாப்டட் அம்மா தானே, அதனாலதான் இப்படி பண்றீங்க போல அப்படின்றாங்க. இதை கேக்குற நம்ம பைரவிக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இன்னொரு பக்கம் வந்து ஆனந்தோ கன்ஃபியூஸ் பண்ணிடுறாரு, இந்த மாதிரி ஐ லவ் ஆனந்தி, அதனால நான் ஆனந்திக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பைரவியால எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே திகச்சு பாக்குற மாதிரி காட்டி அப்படியே இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் ஷால் ஜாய்ஸ், உங்ககிட்ட பேசுறது ஷாலு. சாரி கைஸ், இந்த வீடியோ வந்து என்னால ரெகுலரா வந்து பாலிகாவது போட முடியல, பட் இனிமேல் வந்து நான் ரொம்பவே ட்ரை பண்றேன் கண்டிப்பா பாலிகாவது ரெகுலரா போடுறதுக்கு. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இதை பாப்பாங்களோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, பிகாஸ் இதோட வியூஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ கைஸ்.